வணக்கம் கண்ணு. இன்னைக்கு நம்ம ஓசி ரெசிபி ஜூபி ஸ்பைசியில் புடலங்காய் கட்லெட் தாங்க செய்ய போகிறோம். எல்லாருமே யூடியூப்லேயும் இன்ஸ்டாலையும் ட்ரெண்டிங்காக இருக்க புடலங்காய் கட்லெட்டை பார்த்துருப்பீங்க. இப்போ நம்ம எப்படி செய்ய போகிறோன்றதை உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நீங்கள் செஞ்சு கொடுத்து பாருங்கள். உங்கள் வீட்டு குழந்தைகள் ருசியாக சாப்பிடுவாங்க. பாயில் பண்ணாத காய்கறியை கூட இதன் மூலமாக அவங்க சாப்பிடுவாங்க. அதுக்கு நம்ம ரவுண்ட் ஷேப்பில் அந்த புடலங்காயை நறுக்கிக்கணும். உள்ள விதையெல்லாம் எடுத்துட்டு ஒரு பவுலில் தண்ணி ஊற்றி சால்ட் உப்பு சேர்த்து இந்த நறுக்கி வச்ச ரவுண்ட் ஷேப் புடலங்காயை அதில் போட்டு கழுவிக்கலாம். வாஷ் பண்ணதுக்கப்புறமா இன்னொரு பவுல் எடுத்துட்டு தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் வறுத்த நடக்கல்ல பொடி அரைச்சி வச்சுருக்கோம், அந்த பொடியையும் சேர்த்துக்கலாம். கொஞ்சோண்டு பாதாம் பவுடரையும் இதில் சேர்த்துக்கலாம். நம்ம முந்திரி பவுடரும் இதில் சேர்த்துக்கலாம். ஏன்னா இது எல்லாமே குழந்தைகளுக்கு ஹெல்த்தி தானே, அதனால் கொஞ்சம் டேஸ்ட்டுக்கு பிளாக் பெப்பரும் நம்ம சேர்த்துக்கிறோம். அதுக்கப்புறமா கொஞ்சோண்டு ஜீரகம், செரிமானத்திற்காக ஜீரகமும் சேர்த்துக்கிறோம். கொஞ்சோண்டு கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். இதோட கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆகிறதுக்காக நம்ம பீட்ரூட் ஜூஸ் மட்டும் சேர்த்துக்கிறோம். பீட்ரூட் சேர்த்தா கூட சில குழந்தைகள் சாப்பிட மாட்டாங்க. ஜூஸ் சேர்த்திங்கன்னா கொஞ்சம் கலர் காம்போ சூப்பராகவே இருக்கும். அதை ரவுண்ட் ஷேப்பில் எடுத்துட்டு நம்ம நறுக்கி வச்சுருக்க அந்த புடலங்காய் மேலே ரவுண்ட் ஷேப்லேயே உள்ளே அமுக்கி விட போடும். புடலங்காய் கட்லெட் ரெடி ஆயிடுச்சுங்க. வெறும் வயிற்றில் சாப்பிடாத குழந்தை கூட இதோட ஷேப்பை பார்த்தாலே அவ்வளோ ருசியாக சாப்பிட ஆரம்பிச்சிடும். உங்களோட குழந்தைகளுக்கும் செஞ்சு கொடுத்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணிவிடுங்க.